கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பதினால். கையை தட்டி ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்னார். கர்த்தர் நம்ம மேல பிரியமாக இருப்பதினால், கர்த்தர் நம்ம மேல அன்பாகவே இருப்பதினால் அந்த அன்பை நம்புங்க. அவர் கட்டாயம் இந்த வருஷத்தை ஜெயமாய் முடிக்க கிருபை செய்வார். கரங்களை தட்டி திருப்தியாக நடத்துவார். மீதம் எடுக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைந்திருக்கும். கரங்களை தட்டி மீதி எடுக்கிறத்தக்கதாக ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் நடக்கும். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுனால சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த அன்பை மட்டும் பிலீவ் பண்ணுங்க. எப்படி நடக்கும் ஏசப்பா? எப்படி நடக்கும்? ஆமென். நான் அன்பா இல்லையே? இல்லை, அவர் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை புரிஞ்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் அன்பாக மாற முடியும். அப்போ எனக்கு ஒரு வார்த்தை டக்குன்னு வரும் இல்லையா? அப்போ வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்த நன்மைகள் அப்படின்னு. அது மற்றவங்களுக்கு தெரியாது, கண்ணில் பார்க்க முடியாது, காலில் கேட்க முடியாது, இருதயத்தில் உணர முடியாது, ஆவியில் தான் உணர முடியும்னு இருக்கு இல்லையா? அன்பு கூறுகிறவர்களுக்கு தானே அப்படின்னா நல்லா புரிஞ்சுவாங்க. உங்கள் அப்பா மேலே நீங்கள் எப்போ அன்பு கூறுவீங்க? உங்கள் அப்பா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் நீங்கள் உங்கள் அப்பா மேலே அன்பு கூர்ந்து உங்கள் அப்பாவை நேசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் அப்பாவை நம்புவீங்க. புரியுதா? ஏன் உங்கள் அப்பா மேலே அன்பு இல்லை? உங்கள் அப்பா உங்கள் மேலே அன்பாக இல்லை, அக்கறையாக இல்லை, கோபமாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்கள் அப்பா மேலே அன்பாக இல்லை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். முதல்ல தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். தண்டனையும் தேவனை நம்பாதீங்க. இயேசுவையும் தண்டிக்கல, உங்களையும் தண்டிக்க போகிறது கிடையாது. அவர் அன்பாகவே இருந்தார், அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் அன்னைக்கும் தண்டிக்க மாட்டார், என்னைக்கும் தண்டிக்க மாட்டார். அவர் மன்னித்து ரட்சிக்கிறது தான் அவருடைய வேலை. அது பேர் தான் கிருபை. தண்டிச்சா மன்னிப்பு இல்லை, மன்னிச்சா தண்டிப்பு இல்லை. ஆமாம், கிருபைன்னா மன்னிப்பு, தண்டிக்கிறதே கிடையாது. கண்டிக்கிறது வேறு, தண்டிக்கிறது வேறு. சிச்சை வேறு, கொலை செய்கிறது வேறு, பிள்ளையை சிச்சிக்கிறது வேறு. ஆமாம், பிள்ளையை போட்டு தள்ளுற வேறு. அப்போது நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நம்புங்க. அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால தான் கர்த்தர் அறிவும் போட்டிருப்போம், அன்பே ஆசீர்வாதம், அன்பால் ஆசீர்வாதம். அப்படின்னா தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார் பாருங்க, அன்பாகவே இருக்கிறார் பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் அதிசயம். அதிசயம் போட்டிருப்போம். நம்ம மேலே அவர் இவ்வளோ அன்பா அப்படின்னு நீங்கள் இந்த வருஷத்தில் பார்ப்பீங்க. கையை தட்டி இந்த வருஷத்தில் முடிக்கும்போது, ஏசப்பாக்கு என் மேலே இவ்வளோ அன்பா அப்படின்னு அதிசயப்படுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். கையை தட்டி என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஏதேனும் ஒன்று உண்டோ அப்படின்னாரு. கையை தட்டி ஆமென். அதனால் சொல்கிறேன், சொல்லுங்கள், என் தேவனால் கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாத ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஒன்று சேர்ந்து